Radiance Eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. வணக்கம், இது மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் செல்வராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஈரான் மீது தரைவழியா தாக்குதல் நடத்துறதா நம்ம செய்திகளை கடந்த ஒரு வாரமா பார்த்துட்டு இருக்கோம். அதோடைய அப்டேட் அப்படின்றது இப்ப எப்படி இருக்கு? சமீபத்துல இன்னும் நிறைய 10,000 படை வீரர்களை அதாவது வான்வழிய இறங்கக்கூடிய அந்த டிவிஷன்ஸையும் மற்ற படை வீரர்களையும், அதே சமயத்துல அரபு நாடுகள் இருந்து நீங்க ஈரானை தாக்குறதுக்கு தேவையான ஹிமார்ஸ் போன்ற அந்த அதிநவீன அந்த தாக்குதல் கட்டமைப்புகளையும் அவங்க உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிதான் கடந்த முறை பார்த்தோம். அதுல இவங்க தாக்குதல் தொடங்குறதுக்கு முன்னாடி அவங்க மேல, அதாவது அந்த கட்டமைப்புகள் மேலேயும் அந்த வீரர்கள் மேலேயும் ஈரான் தாக்குதல் நடத்தி போதுமான அளவுக்கு உயிரிழப்புகளை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் கடந்த வாரம் பேசணும். இந்த வாரம் என்ன அப்படின்னா, இந்த A-10 வார்த்தாக்னு சொல்லக்கூடிய அந்த போர் விமானம் கிட்டத்தட்ட ஒரு 15-18க்கு மேல இருக்கிற விமானங்களை மேற்காசியாவுக்கு நகர்த்திட்டு இருக்கிறதா செய்திகள் சொல்றாங்க. அது எதுக்காக பயன்படும் அப்படின்னா, இப்ப நிறைய போர் விமானங்கள் இருக்கு. இந்த போர் விமானம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது க்ளோஸ் ஏர் சப்போர்ட்னு சொல்லக்கூடிய ரொம்ப படை வீரர்கள் முன்னணி தாக்கும் பொழுது எதிரணிகளை எதிர்த்து தாக்குவாங்க. அப்போ எதிரணிகள் தாக்காத அளவுக்கு அவங்கள தாக்கி அழிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வான்வழி படையை அழைச்சு நீங்க உங்க மேல தாக்குதல் நடத்துங்கன்னு சொல்லி அறிவிப்பாங்க. அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இப்ப நடத்துற அந்த தாக்குதல் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, நல்ல அதிக உயரத்துல இருந்தும் இல்ல ஈரானுடைய அந்த வான்வெளிக்கு வெளியில இருந்தும் தாக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரியான அந்த க்ளோசர் சப்போர்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஈரானுடைய வான்வெளியில ரொம்ப கீழே பறந்து தாக்கணும். ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, சமீபத்துல கூட இன்னொரு போர் விமானத்தை தாக்குன்னு தான் சொல்றாங்க. முக்கியமா அந்த F-16 சொல்லக்கூடிய அந்த விமானம் அந்த பந்தர் அப்பாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த துறைமுக பகுதியில ரொம்ப தாழ்வான பகுதியில பறந்துகிட்டு இருந்தது. அந்த எதுக்கு பறந்தது அப்படின்றது இப்ப வரைக்கும் யாருக்கும் தெரியல. 2 காரணம் சொல்லப்படும். ஒரு காரணம், முக்கியமான காரணமா சொல்ல போறது என்ன அப்படின்னா, இப்போ ஈரான் இஸ்ரேலை தாக்கும் பொழுது அங்க ஒரு கொத்து குண்டுகள், அதாவது ஒரே ஒரு வார் ஹெட் பல குண்டுகளா மாறி பொழியறதுதான் அந்த கொத்து குண்டுகளுடைய அந்த தன்மை. அது என்ன பண்ணுன்னா, நீங்க ஒரு எதிர்ப்பு ஏவுகணை மூலமா அதை தடுத்து நிறுத்த முடியாதுன்றதுக்காகவும், இழப்பு கூடுதலா, அதாவது அந்த துல்லியத்தன்மை குறைவா இருக்கும்போது அந்த ஒரே இலக்குல பல்வேறு குண்டுகள் விழும்பொழுது கண்டிப்பா அந்த பகுதி சிதைவடையும் அப்படின்றதுக்காகவும் அதை பயன்படுத்துவாங்க. ஆனா சமீபத்துல என்ன செய்திகள் சொல்லுது அப்படின்னா, இவங்க அதாவது ஈரானை சேர்ந்த அந்த ஏவுகணைகள் என்ன பண்ணுது அப்படின்னா, முக்கியமான அந்த நிலைகள்ல அந்த மைன் சொல்லக்கூடிய அந்த கண்ணி வெடிகளை அந்த ஏவுகணை மூலமா சுத்தி பிளான் பண்றதா சொல்லி செய்திகள் வந்தது. அதுக்கு பதிலடியா என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க இராணுவத்தை சேர்ந்த இந்த போர் விமானங்கள் முக்கியமான அந்த ஏவுகணை ஏவக்கூடிய பகுதிகளில் இந்த மாதிரியான மைனை நீங்க பிளான் பண்ணணும் அப்படின்னா, நீங்க தாழ்வான பகுதியில பறந்து அந்த மாதிரியான குண்டுகளை வீசணும். அப்படி வீசுறது மூலமா நீங்க என்ன பண்ண முடியும்னா, ஒரு பகுதியை சுத்தி நீங்க மைனை ஏற்படுத்துறீங்க அப்படின்னா, நீங்க வெளியில வரும்பொழுதோ இல்ல அந்த பகுதிக்கு போகும்பொழுதோ வெடிச்சு செதறும் அப்படின்றதுதான் தெரியும். அந்த ஒரு காரணத்துக்காக ஒருவேளை இது தாழ்வான பகுதிகளில் இந்த F-16 பறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பறந்த அந்த போர் விமானத்தை அங்க இருக்கக்கூடிய ஈரானிய வான்வழி அந்த வான் எதிர்ப்பு கட்டமைப்பை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, சுட்டு வீழ்த்துறாங்க. அது எதை காட்டுது அப்படின்னா, ஒருவேளை இங்க அமெரிக்க போர் விமானமோ இல்ல இஸ்ரேலிய போர் விமானமோ தாழ்வாக பறந்து அங்க இல்ல ஒரு ஹெலிகாப்டர் தாழ்வாக பறந்து இந்த மாதிரியான ஒரு க்ளோஸ் சப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த விமான எதிர்ப்பு கட்டமைப்புகள் கண்டிப்பா இவங்களை தாக்கி அழிக்கும் அப்படின்றதுதான் அது காட்டக்கூடிய விஷயமா இருக்கு. இப்போ இவங்க நாங்க புது புது விமானங்களை கொண்டு போய் அங்க இறக்குறோம், அதன் மூலமா நாங்க தாக்குவோம், தரைப்படை தாக்குதல் நடத்த போறோன்றத உறுதி செய்யற விதமா இவங்க சொன்னாலும், எதிர்த்து நிற்கக்கூடிய ஈரானி தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை அவ்வளவு தாழ்வா நீங்க பறந்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயமா தான் இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இன்னைக்கு ஏற்கனவே நீங்க தரைவழி தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட அது தாக்குதலுக்கு உள்ளாயிடுச்சு அமெரிக்க தரப்பு. மேலும் நீங்க தாக்குதலுக்கு போனீங்க அப்படின்னா அங்க உயிரிழப்பு மட்டும் இல்ல, இந்த விமான இழப்புகளும் அதிகமா இருக்கும் அப்படின்றதுதான் இதெல்லாம் காமிக்குது. அதனாலதான் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்போ அமெரிக்க அதிபர் இப்ப பேசும்போது கூட பாத்தீங்க அப்படின்னா, தரைவழி தாக்குதலை பத்தி பேசுறதே இல்லை. நாங்க போய் அதை கைப்பற்றுவோம், தீவுகளை கைப்பற்றுவோம் அப்படின்லாம் பேசுறது இல்லை. நீரணியை திறப்போம் அப்படின்னு சொல்லி பேசல. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த போர் முடியும் போது தானா திறந்துக்கும் அப்படின்றார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, பின்வாங்கிட்டாங்களா கிரவுண்ட் அட்டாக்ல இருந்து? அப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். அப்போ தொடர்ந்து இந்த மாதிரியான இந்த தரைவழி தாக்குதலுக்கு படைகளை குவிக்கிறது, அதுக்கான ஆயுதங்களை குவிக்கிறது மூலமா இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாங்க உங்க மேல தாக்குதல் நடத்துவோம் அப்படின்றதுக்கான ஒரு மிரட்டலா கூட புரிஞ்சுக்கலாம். இல்ல கண்டிப்பா சர்ப்ரைஸா தாக்குறதா கூட புரிஞ்சுக்கலாம். ஆனா அதோட பதிலடி என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த அவாக் சொல்லக்கூடிய அந்த ஏர்லி வார்னிங் ஏர்கிராஃப்ட தாக்குனதாகட்டும்,
அதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய படை வீரர்களை தாக்குனதாகட்டும், இல்ல தாழ்வாக பறக்கக்கூடிய அந்த போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தினதாகட்டும், எதை காமிக்குது அப்படின்னா, இங்க ஒருவேளை போனாங்க, அதாவது அமெரிக்கர்கள் அங்க வந்து போனாங்க அப்படின்னா, கண்டிப்பா பேரிழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்றதுதான் காமிக்குது. அப்போ அதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரியான இந்த மிரட்டல்களை வந்து கிட்டத்தட்ட நிறுத்திட்டு தான் புரிஞ்சுக்கலாம். இன்னொரு பக்கம் இன்னொரு செய்தி வந்திருக்கு. அது உறுதிப்படாத செய்தியா இருக்கு. ஏமன்ல அப்படி ஒரு அப்படி நேர்ல அதாவது இப்போ படை வீரர்களை இறக்க முயற்சி செஞ்சதாகவும், அது தோல்வி அடைஞ்சதாகவும் சொல்றாங்க. அப்போ இது வந்து ஒரு திசை திருப்பலா கூட இருக்கலாம். நம்மளால வந்து 2 விதமா புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு இது பின்வாங்குறதா புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு வந்து திசை திருப்புறதா கூட புரிஞ்சுக்கலாம். பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனா தயாரிப்பு வேலைகள் நடந்துட்டு தான் இருக்கு. அதே போல ரஷ்யாவினுடைய நிழல் படை, குறிப்பா செஷன்யா படை வந்து ஒருவேளை கிரவுண்ட் அட்டாக்கு வந்தா அவங்களும் களத்துல இறங்குறதா வந்து நம்ம செய்திகளை பார்க்கிறோம். இது எந்த அளவுக்கு உண்மையானது? அப்படி ஒருவேளை நடந்தா அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இப்போ அந்த தரைப்படை தாக்குதலை பொறுத்த அளவுக்கு என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்கர்கள் வந்து இந்த நாங்க வந்து மிரட்டுறதுக்கான ஒரு 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 தொனியா தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி தான் இப்ப பேசணும். அப்போ அமெரிக்கர்களுடைய இந்த அறிவிப்பு, அதாவது செச்சன்யா பகுதியை சேர்ந்த அவங்க முஸ்லிம் மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தான், செச்சனியர்கள்னு சொல்லக்கூடியவங்க. அப்போ ஒரு இஸ்லாமிய நாடா இருக்கக்கூடிய ஈரானுக்கு நாங்க இஸ்லாமியர்களா இருக்கக்கூடிய நாங்க வந்து இறங்குவோம், உதவி உதவி செய்ய இறங்குவோம் அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒண்ணு இந்த அதாவது ரஷ்ய ஆயுதங்கள் குடுக்குறாங்களா, குடுக்க மாட்றாங்களா, இல்ல எவ்வளவு தூரம் ஆயுதம் போயிருக்குன்னு தெரியல. ஆனா, ஒருவேளை ரஷ்ய ஆயுதங்கள் அங்க கொடுக்கப்பட்டால், அதை இயக்கறதுக்கான அந்த கட்டமைப்புகள் அவங்கள்ட்ட இருக்குதா? அதுக்கான பயிற்சி இருக்குதான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். அப்போ அந்த அந்த சூழல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆயுத பயிற்சி இருக்கக்கூடிய அந்த படை வீரர்கள அங்க அனுப்புறதுன்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஏற்கனவே உக்ரைன்ல போர் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ரஷ்ய படை வீரர்கள அங்க அனுப்புறதுன்றது ரொம்ப கடினமான விஷயம் இருக்கும் பொழுது, இப்ப மாற்றா இருக்கக்கூடிய இந்த அதாவது செசன்யாவை சேர்ந்த அவர்களை இறக்குறது இப்ப என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த ரஷ்ய படைகளை வந்து அதாவது அந்த ஆயுதங்கள வந்து பயன்படுத்த பயிற்சி பெற்ற அவங்கள வந்து நாங்க வந்து இறக்கி அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவோம், உதவி வழங்குவோம் அப்படின்னு ரஷ்யா சொல்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ரஷ்யாவுல பார்த்தீங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய 2 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் தாக்கப்பட்டிருக்கு. அதே மாரி தொடர்ந்து மேற்கத்திய ஊடகங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க வந்து அதாவது ரஷ்யாவுடைய அந்த அதாவது அந்த கோஆர்டினேட்ஸ் தான் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அதனால தான் அந்த 2 அவாக்ஸும் வந்து தாக்க அழிக்கப்படுது. அந்த படை வீரர்களும் தாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த உக்ரைன் போர் நடக்கும்போது இப்போ அதாவது ரஷ்யாவுல இருக்கக்கூடிய முக்கியமான அந்த எண்ணெய், அதாவது சுத்திகரிப்பு நிலையம் உலகத்துல, அதாவது அவங்க இந்த நாட்டுல இருக்கக்கூடிய 2வது மற்றும் 3வது பெரிய சுத்திகரிப்பு நிலையங்கள ரொம்ப கவனமா தாக்கி அழிக்கிறது அப்படின்றது, அவங்களுக்கு யார் கோஆர்டினேட் வழங்குறது அப்படின்னா, அது அமெரிக்கர்கள் தான் வழங்குறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த ட்ரான் தாக்குதலுக்கு அவங்க தான் கோஆர்டினேட் வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். அது மட்டும் இல்ல, அந்த உக்ரைன் வார்ல இதுக்கு முன்னாடி ரஷ்யா கிட்ட பாத்தீங்கன்னா 2 அவாக்ஸ் தான் இருந்தது. அந்த 2மே வந்து அந்த தாக்குதல்ல வந்து வீழ்த்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, இந்த அவாக்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு கண் மாரி வான்வெளியில இருக்கக்கூடிய ஒரு அதாவது போர் நடக்கும்போது உங்களுக்கு வான்வெளியில உங்களுடைய கண்ணாய் செயல்படக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த போர் விமானங்கள் அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அப்ப அந்த 2 அவாக்ஸ் வந்து அங்க தாக்கி அழிக்கிறதுக்கு யார் உதவி பண்ணாங்கன்னா, அது அமெரிக்கர்களா தான் இருக்க முடியும். அப்போ இவங்க அதுக்கான பதிலடியா என்னவா இருக்கும்? அதுக்கான பதிலடியா தான் இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க 2 அவாக்ஸ் வந்து அது மாரி தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறத அவங்களுடைய ரஷ்யர்களுடைய பதிலடியா புரிஞ்சுக்கிறோம். நம்மலாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, தொடர்ந்து கேள்வி கேட்கறாங்க. நீங்க வந்து ரஷ்யா உதவி செய்யுதா? இல்ல சீனா உதவி செய்யுதா? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா, ஒரு நாடு உதவி செய்யணும் அப்படின்றத பகிரங்கமா அறிவிக்கலாம். இல்ல வந்து மிரட்டலாம். நாங்க வந்து பண்ணினா நான் வந்து அத பண்ணுவேன், இத பண்ணுன்னு சொல்லி உதாரணத்துக்கு அமெரிக்கா அதிபர் எடுத்துக்கங்க. நாங்க வந்து உங்கள சுட்டு வீழ்த்துவோம். உங்கள வந்து ஒரு ஸ்டோன் ஏஜ்க்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுடி இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கத்தி சுத்திக்கிட்டு ஒரு நடுவுல நின்று கத்தி சுத்திட்டு உங்கள அத பண்ணி இத பண்ணிருவோம் அப்படின்னா, 2 விதமா புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு என்னன்னா, அவர் ரொம்ப பலசாலி அப்படி சொல்லி புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு வந்து மத்தவங்கள மிரட்டுறாரு அப்படி சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்காக அமைதியா போறவங்க யாருக்கும் கத்தி தூக்குறதுக்கான பலம் இல்லன்னோ, அதுக்கான வலிமை இல்லன்னோ அர்த்தம் கிடையாது. ஆனா அப்படி வேணா உருட்டல் மிரட்டல செய்யறதுக்கு அவங்க விரும்பல. அந்த ஒரு தார்மீக அந்த என்ன சொல்றது, அவங்களோட மதிப்பீடு அதுக்கு இடம் குடுக்கலன்னு சொல்லி தான் புரிஞ்சுக்கணும் நாம. அதே போல ஒருவேளை இது இப்படி புரிஞ்சுக்கலாமா? இப்போ ஒருவேளை ரஷ்யாவோ அல்லது சீனாவோ உதவி கொடுக்கலனா கூட ஈரான்னால வந்து தனிச்சு இந்த போரை வந்து நடத்தி இருக்க முடியும் தானே? அது சந்தேகத்துக்குள்ள விஷயம் தான். அவங்களுக்கு போதுமான அளவு, அதாவது 12 நாள் போர்ல வந்து சில பலகீனங்கள், அதாவது பலமும் வெளிப்பட்டுச்சு, பலகீனங்களும் வெளிப்பட்டதா சொல்றாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா, அந்த ஏவுகணை கட்டமைப்பு இருக்குது இல்லைங்களா? அந்த ஈரானுடைய ஏவுகணை கட்டமைப்புன்றது இன்னைக்கு வந்து ரொம்ப வலிமையானதாகவும், அதே சமயத்துல எதிரிகளை வந்து தாக்கக்கூடியதாகவும் இருக்குது. ஆனா, அந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் என்விரான்மென்ட்ல நீங்க வந்து அந்த மாரி ஏவுகணைகளை செலுத்தும் பொழுது அதோட துல்லியத்தன்மை பாதிக்கப்பட்டதா அப்ப வந்து செய்திகள் வெளியில வந்தது. அப்போ இதுல வந்து ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த துல்லியத்தன்மை ஏவுகணையுடைய வலிமைன்றது சரியா தான் இருக்குது. ஆனா துல்லியமா ஒரு குறிப்பிட்ட அந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூழல்ல நீங்க வந்து ஒரு
தாக்குதலை துல்லியமா நடத்துறதுக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ வந்து வெளியானுச்சு. அப்போ ராணுவ அந்த பகுப்பாய்வாளர்கள் அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவங்களுடைய துல்லியத்தன்மையில பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்காங்க. அது ஒருவேளை அது அது ஒண்ணு. 2வது என்னன்னா, உங்களுக்கு தேவையான அந்த வான்வெளியில இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் கட்டமைப்புகள். நீங்க வந்து உங்களுடைய எதிரிய வந்து கண்காணிக்கிறதுக்கும், நகர்வுகள பார்த்து துல்லியமா தாக்குறதுக்கும், இந்த செயற்கைக்கோள் கட்டமைப்புன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். உளவு கட்டமைப்புகள். அப்போ அந்த மாதிரியான உளவு கட்டமைப்பு ஈரான்கிட்ட இல்ல. அப்போ ரஷ்யா மற்றும் சீனாவோட உதவி இல்லாம இத செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நாளைக்கே வந்து ஒருவேளை சீனா உங்களுடைய எண்ணெய நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சா, அதாவது அமெரிக்காவுடைய அழுத்தத்துக்கு பணிஞ்சுட்டாங்க அப்படின்னா, இந்த ப தன்னிச்சையா வந்து ஈரானால இயங்க முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க வந்து எங்களுக்கு வந்து சீனாவோ, ரஷ்யாவோ தேவையில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிலைமை இல்ல. அந்த அந்த தேவையின் அடிப்படையில தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்ப 2 நாட்டுக்கூடயும் ஏற்படுத்திக்கிறாங்க. தன்னுடைய பலம் இருக்குது. எங்கெங்கெல்லாம் தன்னுடைய பலகீனம் இருக்குதோ, அத வந்து சரி செய்யற விதமா இவங்களுடைய அந்த ரஷ்ய, சீன நாடுகளுடைய ஒரு ஒத்துழைப்ப நாடியிருக்காங்க அப்படி சொல்லி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ வந்து ஒரு அப்சல்யூட்டா நாங்க வந்து யாருடைய உதவி எல்லாம் வாழ முடியும்னு உலகத்துல அமெரிக்காவும் சொல்ல முடியாது. யாருமே சொல்ல முடியாது. சீனாவும் சொல்ல முடியாது. அப்போ எல்லாருடைய ஒத்துழைப்பும் தேவை. நமக்கு அந்த அந்த ஒத்துழைப்பு இல்லாம செய்ய முடியாது. அப்போ இந்த மாதிரி நம்ம இந்த பகிரங்கமா அறிவிச்சுக்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஏன் வந்து சீனா, ரஷ்ய நாடுகள் வந்து பகிரங்கமா அறிவிக்கல அப்படின்னா, அப்படி அறிவிக்க வேண்டிய தேவை இல்ல. தனக்கு பலம் இருக்குதுன்னோ, மத்தவன அழிச்சு ஒழிச்சிரும் அப்படின்னோ, அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. யாரையும் உருட்டி மிரட்டி, அதன் மூலமா தன்னுடைய ஆதிக்கத்த நிலைநாட்ட வேண்டிய தேவை இல்ல. ஆனா, அமெரிக்காவுக்கு அப்படி ஒரு தேவை இருக்குது. அதனாலதான் அவங்க பகிரங்கமா அறிவிச்சுக்கிறாங்க. இவங்க வெளிப்படையா அறிவிக்காம, மறைமுகமா அதுக்கான வேலைகள அதாவது கமுக்கமா அந்த வேலைய செய்றாங்க அப்படி சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர, அவங்க உதவியே பண்ணல. அப்படி சொல்லி புரிஞ்சுக்க முடியாது. 1. 2வது என்னன்னா, இந்த ரஷ்யாவுடைய உதவியோ, இல்ல சீனாவோட உதவி அப்படிங்கிறது எங்கேயோ நடந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு திருப்பி குடுக்குற ஒரு அதாவது கண்ணுக்கு கண் வாங்குறாங்கன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப இப்படி இப்படி அ போர்ல வந்து ஒரு கண்ணா விளங்கக்கூடிய அவாக்ஸ் அந்த 2 அவாக்ஸ ரஷ்யாவோட 2 அவாக்ஸ வந்து அமெரிக்கர்கள் சுட்டு வீழ்த்தும்போது, அப்போ அமெரிக்கர்களுடைய கண்ணா இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய E3 அந்த 2 அ ப எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டத்த வந்து அ இவங்கள ஈரான் மூலமா அழிச்சு ஒழிக்கிறது மூலமா அவங்க வந்து பழிக்கு பழி வாங்கிட்டாங்க, கண்ணுக்கு கண்ணு வாங்கிட்டாங்கன்னு சொல்லி கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த இந்த மாரியும் புரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் இதுல கூடுதலா சேர்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே வந்து நாங்க வந்து உதவி செய்ய மாட்டோம் அப்படி சொல்லி பின்னோக்கி வாங்கினாங்க. இன்னும் சொல்லப்போனா போர் தொடங்குன உடனே நாங்க இதுல பங்கேற்க மாட்டோம் அப்படி சொல்லி இங்கிலாந்து அறிவிச்சதுக்கு பிறகு, திருப்பி என்ன பண்றாருன்னா, அந்த நிலைய வந்து திருப்பி வாங்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க, எங்களுடைய போர் விமானத்த நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா பாத்தீங்கன்னா, திருப்பி அனுப்பல. அந்த போர் விமானம் அங்க பங்கேற்கவும் இல்ல. திருப்பி என்ன பண்ணிட்டாங்க, நாங்க வந்து இனிமே நாங்க வந்து அதுல பங்கேற்க மாட்டோம். இது இல்லீகல் வார் அப்படின்னு சொல்லி திருப்பி பின்வாங்குனாரு. அப்போ முன்னுக்கு பின் முரணா இருந்தது. ஆனா, இது முக்கியமா இன்னொரு காரணம் இருக்கு. அதுக்குள்ள ஒரு முக்கியமான காரணம். ஒண்ணு இவங்க உள்ள போனாலும் இவங்களால வின் பண்ண அதாவது வெற்றி பெற முடியாது அப்படின்ற ஒரு சூழல். 2வது என்னன்னா, அங்க உக்ரைன்ல முக்கியமா அந்த களத்துல இருந்து இந்த மாதிரியான திட்டமிட்டு ரஷ்யாவ தாக்குறதுக்கு முக்கிய முன்னணி படையா இருக்கக்கூடியது அமெரிக்காவை சேர்ந்த அந்த MI6 சேர்ந்த அந்த படை வீரர்கள்லாம் இருக்கிறதா சொல்லப்படுது. ஒருவேளை இவங்க அங்க அனுப்பப்பட்டாங்க அப்படின்னா, அப்போ ரஷ்யர்கள் வந்து நேரடியா வந்து இங்கிலாந்து தாக்குறதுன்றது சாத்தியம் இல்லாத விஷயம். தாக்க முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி தாக்குறது அப்படிங்கிறது அது வந்து ஒரு நேட்டோ நாட தாக்குறதுன்றது ஒரு உலகப் போர்ல போய் முடிஞ்சிருன்றதால அவங்க நேரடியா தாக்க மாட்டாங்க. ஆனா, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா, மேற்கத்திய நாடுகள் அதாவது பிரான்ஸ் வீரர்கள் அங்க இருக்கிறாங்க. இத்தாலியை சேர்ந்த வீரர்கள், நேட்டோ வீரர்கள் எல்லாருமே வந்து உக்ரைன்ல பங்கெடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒருவேளை நேட்டோ வீரர்கள் இங்க வந்தாங்க அப்படின்னா, ரஷ்யாவுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பா அமையும். திருப்பி பதிலடி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பா அமையும். அததான் வந்து இந்த அவாக்ஸ் 2யும் சுட்டி வீழ்த்தப்பட்டதும், அதே அதே மாரி அங்க இருக்கிற அமெரிக்க படை வீரர்கள் வந்து தாக்கப்பட்டது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ரஷ்யர்கள் அங்க வாங்குனத இங்க குடுக்குறாங்க அப்படி சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நேட்டோ படைகள் வந்தாங்க அப்படின்னா, அதே மாரி ரஷ்யா அத பயன்படுத்திக்கலான்ற ஒரு காரணமும் இருக்கலாம் அப்படி சொல்லி நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். ஓகே. இறுதியா ஒரு 2 கேள்விகள் என்ன அப்படின்னா, இந்த அமெரிக்காவினுடைய தொடர்ச்சியான இந்த தாக்குதலை வந்து உலக நாடுகள் மக்கள் மத்தியில வந்து என்ன மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு? ஏன்னா வெஸ்டர்ன்ல இருந்து வரக்கூடிய அந்த கருத்துக்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா, அமெரிக்கா ஏதோ வந்து ஈரான்ல கொடுமை பண்றதா வந்து சீனா மாதிரியான ஊடகங்கள்லாம் எழுதுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இது ஒரு பக்கம். அதே போல நீங்க ஆரம்பத்துல ஒண்ணு சொல்லியிருந்தீங்க, அமெரிக்காவுல மிகப்பெரிய அளவுக்கான ஆயில் கிரைசிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. இருக்கிறதுலயே அதிக ஆயில் ரிசர்வ் இருக்கக்கூடிய ஒரு நாடாக அமெரிக்கா இருக்கிறத நம்ம செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆயில் ரிசர்வ் வந்து தற்போதைய கிரைசிஸ்ல வந்து வெளியிடுறதுக்கு அமெரிக்காவுக்கு மனசு இல்லையா? இந்த 2 விஷயத்துக்கான பதில். ஒண்ணு அமெரிக்கா உலகத்திலேயே இன்னைக்கு அதிகமான உற்பத்தி ரிசர்வ் இருக்கக்கூடிய நாடு இல்ல. அதிகமான உற்பத்தி செய்யக்கூடிய நாடு அப்படின்னா அது அமெரிக்கா தான். அதுக்கு அடுத்த நிலையில தான் சவுதி அரேபியா, ரஷ்யாலாம் வராங்க. அப்போ உலகத்திலேயே அதிகமான எண்ணெய் உற்பத்தி செஞ்சாலுமே, அங்க வந்து எண்ணெய் உலக சந்தையில எவ்வளவு எண்ணெய் உயருதோ, அதே மாரி அங்க இருக்கிற எண்ணெய் உயர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா,
மற்ற நாடுகள் இப்போ உதாரணத்துக்கு சீனாவை எடுத்துக்கங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு எண்ணெய் விலை உயர்வு வேகமா ஏறல. ஆனா ஏன் இந்த 2 வேறுபாடு? அப்ப நீங்க சீனாவையும் குறைச்சு மதிப்பிடக்கூடாது. ஏன்னா உலகத்துல 6வது மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தியாளர் சீனா தான். நம்ம பொதுவா தப்பா புரிஞ்சுக்கிறோம். அது முதல்ல நம்ம நினைவில் வச்சுக்கணும். அவங்களும் ஒரு எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நாடு தான். மலேசியா, சீனா போன்ற நாடுகளும் எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய நாடு தான். பற்றாக்குறைக்கு தான் அவங்க இறக்குமதி செய்றாங்க. அப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, உடனடியா எண்ணெய் விலை உயரல. ஆனா அமெரிக்காவுல மட்டும் உயருது. ஏன் காரணம் அப்படின்னா, அங்க அங்க உற்பத்தி செய்யக்கூடிய அந்த எண்ணெய் முழுக்கவும் அதை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்தி இங்க விற்கிறதுக்கு அந்த விலையை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல தனியார் நிறுவனங்கள் தான் இருக்கு. அப்போ அரசு நிறுவனங்கள் அங்க இல்ல. அப்போ தனியார் நிறுவனமா இருக்கும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க? லாபம் சார்ந்தா இயங்குவாங்க. அப்ப சந்தை விலை உயரும்போது அவங்க வேகமா விலையை உயர்த்தி அதன் மூலமா லாபம் சம்பாதிக்கிறது. சந்தை விலை குறையும்போது விலையை குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடு. அப்போ இந்த அமெரிக்க அரசு ஏன் இந்த மாதிரியான ஒரு எண்ணெய் பொருளோட விலை உயருது. அதனால நம்ம கடுமையா பாதிக்கப்படுறோமே. இப்போ தொடர்ந்து அவருக்கு அரசியல் மிகப்பெரிய நெருக்கடி என்ன அப்படின்னா, அங்க எண்ணெய் விலை உயருது. அதனால விலைவாசி உயருது அப்படின்றது தான். அது தடுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு வழி இருக்குது. நீங்க என்ன பண்ணணும்? விலைய ஃப்ரீஸ் பண்ணிடலாம். நீங்க இதுக்கு மேல விலையை உயர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்க அதிபரால சொல்ல முடியாது. ஆனா அரசு நிறுவனங்கள் செயல்படக்கூடிய சீனாவுல சொல்ல முடியும். அதே மாரி இந்தியாவிலயும் அந்த மாரி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா என்னன்னா, அது மக்கள் நலன் சார்ந்து இயங்கல அப்படின்றது தான். இப்ப தேர்தல் வர்றதால அத ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே அது வேகமா ஏறிடும். இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா, விலை கம்மியா இருக்கும்போது விலைய உயர்த்தி, அதன் மூலம் மக்கள்ட்ட இருந்து அதிகமான பணத்த அதாவது கொள்ளையடிக்கிறது. வரி ஒரு லிட்டருக்கு ரூ. 12 வரைக்கும் இவங்க வரி விதிச்சு அதன் மூலமா நல்ல வருமானம் பார்த்தது அரசு. அப்போ அரசு மக்கள் நல அரசா இருக்கக்கூடியது என்னன்னா, அந்த வரிகள குறைச்சு மக்களுடைய சுமைய குறைக்கக்கூடியதா இருக்கணும். ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற அரசு பார்த்தீங்கன்னா, வரிய உயர்த்தி அதாவது விலை குறைவா இருக்கும்போது வரிய உயர்த்தி அதன் மூலம் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு என்ன சொல்றது? அது தனியார் நிறுவனத்த போல செயல்பட்டுட்டு இருக்குன்றத பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வகையான அதாவது நீங்க அரசு உடைமையா இருக்கிறது அப்படின்றதுக்காகவே அங்க என்னது? அது மக்கள் நலனா செயல்படணும்னு அர்த்தம் கிடையாது. இப்போ அது அரசுடைமையாவும் இருக்கணும். தனியாரோட கட்டுப்பாடுல இல்லாம அரசுடைமையா இருக்கணும். அந்த அரசு மக்கள் நல அரசாவும் இருக்கும். அப்படியான ஒரு அரசுகள் இருக்கிற ஊர்ல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எண்ணெய் விலை உயர்வ வேகமா நிறுவனங்கள உயர்த்தாம தடுக்கிறது மூலமா மக்களுக்கு அந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படாம குறைச்சிட முடியும். ஆனா அமெரிக்காவுல அத செய்ய முடியாது. அப்படின்றது தான் அது காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இன்னொன்னு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அதே மாரி இந்த எண்ணெய் விலை உயர்வு அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ இத எப்படி தடுக்கிறது அப்படின்னா, ஒரே ஒரு வழி அந்த ஹெர்முஸ் நீரிணைய திறக்கிறது தான் ஒரே வழி. அதுக்கு தான் இங்கிலாந்து 35 நாடுகள கூட்டி நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கு. அப்ப அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, இப்ப இவ்வளவு நாளா பார்த்தீங்கன்னா, எண்ணெய் விலைய தீர்மானிக்கக்கூடிய இடத்துல யார் இருந்தாங்கன்னா, அமெரிக்கா தான் இருந்துச்சு. அப்போ அவங்களுடைய பொருளாதார அச்சாணியே பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணெயும் அந்த எண்ணெய் விலை டாலரின் அடிப்படையிலான விலையும் தான். ஆனா இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, அமெரிக்க அதிபர் அந்த ஹெர்முஸ் நீரிணை எங்க பிரச்சனை கிடையாது. யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களே போய் படைய அனுப்பி திறந்துக்குங்க அப்படிங்கிறாரு. ஆனா பிரான்ஸ் அதிபர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆயுதத்தின் மூலமா போய் நீரிணை திறக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப என்னன்னா, அது இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன ஒரே வழி? பேச்சுவார்த்தை மூலமா தான் செய்யறது தான் ஒரே வழி. பேச்சுவார்த்தை மூலமா செய்யறது அப்படின்னா, நீங்க தனியா போய் பேச்சுவார்த்தை நடத்தணும். ஒவ்வொரு நாளும் தனித்தனியா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கன்றது வேற விஷயம். ஆனா, ஒரு கூட்டா இயங்கும் பொழுது தான் நீங்க என்ன பண்ண முடியாது? ஒரு மாற்ற கண்டுபிடிக்க முடியும். இப்போ மாற்று அப்படின்னு வந்துட்டா அப்படின்னா, இப்ப எல்லாரும் இப்ப நீங்க டாலர்ல வாங்கல அப்படின்னா, உங்க மேல நம்ம பொருளாதார தடை விதிக்கும்னு சொல்லி அமெரிக்கா மிரட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா, ஈரான் என்ன சொல்லுது அப்படின்னா, டாலர தவிர்த்த மற்ற எந்த நாணயத்துல வணிகம் செய்யக்கூடிய சரக்கு கப்பலா இருந்தாலும், நாங்க நீரிணை வழியா செல்றதுக்கு எங்களுக்கு எல்லா அ எல்லா எல்லா நாங்க எந்த தடையும் இல்ல அப்படிங்கிறது. அது மூலமா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஈவன்ல நீங்க நீங்க எண்ணெய் எண்ணெய் அ வணிகம் செய்யுங்க. நாங்க உங்களை திறக்கிறோம் அப்படி சொல்றாங்க. அப்ப மறைமுகமா என்னது? அப்போ சீனாவுக்கு அது சாதகமான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப அதிபர் நான் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லன்னு சொல்றது மூலமா, நீங்க எந்த நாணயத்துல வேணாலும் நீங்களே பேசி நீங்களே வாங்கிக்கீங்க அப்படின்னா, அப்ப அத கைவிடுறாரா? அப்போ ஒரு வேளை நீங்க ஈரான்ட்ட பேசணும் அப்படின்னா, டாலர்ல வேலை செய்ய முடியாது. டாலர்ல அவங்க கண்டிப்பா ஒத்துக்க போறது கிடையாது. டாலர்ல வணிகம் செய்யும்பொழுது நாங்க இந்த நீரிணை வழியா போறோம் அப்படின்றதுக்கு யாரும் ஒத்துக்க போறது கிடையாது. அப்ப மாற்று நாணயங்கள் தான் போகணும். மாற்று நாணயம் அப்படின்னா எந்த நாணயத்துல செய்ய போறாங்க? இப்போ ஈரான் நாங்க யுவான்ல செய்ய யுவான்ல வணிகம் நடந்தா வெளியிடுறோம்னு சொல்றாங்க. அப்போ அதுக்கு மாற்றா இருக்கக்கூடியது யூரோ. அப்ப யூரோ நாணயத்துல நம்ம வணிகம் செய்யலாம். அமெரிக்க சார்பு கிடையாது. நாங்க சொந்த சார்பா செய்யறோம்னு சொல்லி ஈரான்ட்ட பேசணும் அப்படின்னா, நீங்க மொத்த நாடுகளையும் கூப்பிட்டு பேசணும். அப்போ அதுக்கான ஒரு ஏற்பாடா தான் இந்த 35 நாடுகளுடைய கூட்டத்த நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது 1. 2வது அதோடைய அதுக்கு அதுக்கு அது சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளவு நாளா அமெரிக்க ஆதிக்கத்துல இருந்த அந்த எண்ணெய் விலை அந்த அந்த ஆதிக்கம்ன்றது உடைபடுது. மாற்று நாணய பரிவர்த்தனைங்கிறது வேகம் அடையுது அப்படின்றதையும் இத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ
இந்த 35 நாடுகளோட கூட்டமைப்பு செய்யும் பொழுது, இப்போ ஒருமனே வந்து யூரோ, யுவான்ல மட்டும் தான் செய்வாங்களா? இல்ல ரூபாயிலயும் செய்வாங்களான்ற அடுத்த கேள்வி வந்துடுது. ரூபாய் ஏத்துப்பாங்களா, ஏத்துக்க மாட்டாங்களா? அமெரிக்காவை எதிர்த்து இந்தியா செய்யுமா? அப்படின்றதெல்லாம் வாசகர்களுக்கே தெரியும். ஏன்னா ஈரான் கூட நம்ம ஏற்கனவே ரூபாயில எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோம். 2011 வரைக்கும் வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அமெரிக்கா அழுத்தத்துக்கு பணிஞ்சு தான் நம்ம என்ன பண்ணோம்? அத விட்டோம். அதன் பிறகு இப்போ கொரோனாவுக்கு பிறகு ரஷ்யா கிட்ட ரூபாயில வாங்கிட்டு இருந்தோம். அதே அமெரிக்காவுக்கு அழுத்தத்துக்கு பணிஞ்சு தான் இப்ப என்ன பண்ணோம்? அதையும் விட்டோம். இப்போ நம்மகிட்ட எண்ணெயும் இல்ல, ரூபாயிலயும் வணிகம் செய்ய முடியுன்ற கட்டத்துல நம்மகிட்ட வந்து எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. 2வது ரூபாயுடைய மதிப்பு பாத்தீங்கன்னா 95 தாண்டி போயிட்டு இருக்கு. அப்போ 2 பக்கமும் நமக்கு அடி. அதனால வந்து நம்ம மறுபடியும் இதெல்லாம் தாங்கிக்கிட்டு எழுந்து நின்னு மறுபடியும் நாங்க ரூபாயில வணிகம் செய்யறோம், நீங்க அமெரிக்காவை எதிர்த்து நிக்கிறோம் அப்படின்னு நிப்பாங்களா அப்படின்றது சந்தேகமான விஷயம் தான். அப்ப மற்ற நாடுகள் யாரெல்லாம் எந்தெந்த மாதிரியான வணிகங்களை செய்ய போறாங்க? சொந்த நாணயத்துல வாங்க போறாங்களா? இல்ல எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு யூரோ வழியா நம்ம வணிகம் செய்யலாமா அப்படின்னு சொல்ல போறாங்களான்னு தெரியல. ஆனா இதை ஒருங்கிணைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து. இங்கிலாந்து யூரோ நாணயத்துல இல்ல, அவங்க சொந்த நாணயத்துல இருக்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு குழப்பகரமான ஒரு சூழல். இப்போ இது எதை காட்டுது அப்படின்னா, உலகம் அந்த ஒற்றுமை அப்படின்றது உடஞ்சிக்கிட்டு இருக்குது, அந்த டாலர் மையம்ன்றது உடஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிதான் காமிக்கிறோம். அதோட வெளிப்பாடுதான் நீங்க கேட்டீங்க, ஊடகங்களை பத்தி கேட்டீங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம சமீபத்துல தமிழ்நாட்டுல மற்ற புது புது ஊடகங்கள்லாம் வந்து வளர்ந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அவங்களுடைய அந்த பரப்பல்கள், கருத்து பரப்பல்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வேகம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. அது எந்த தேவையிலேருந்து இது வருது அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அமெரிக்க ஊடகங்கள் தான் உலகம் முழுக்க அந்த கருத்து பரப்பலை செய்யறது, அதை வந்து உலகம் முழுக்க எந்த செய்தியை சொல்லணும் அப்படின்றத அவங்க தான் தீர்மானிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த அந்த பொருளாதார கட்டமைப்பு உடையும் பொழுது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சொந்த நலனை வந்து முன்னெடுக்கிறாங்க. அப்ப சொந்த நலனை முன்னெடுக்கிறீங்கன்னா அதுக்கு சாதகமான கருத்தை நீங்க வந்து சமூகத்துல கட்டமைக்கணும். அந்த சமூகமா கட்டமைக்கணும் அப்படின்னா, சமூகத்துல ஒரு கருத்தை கட்டமைக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஊடகம் தேவை. அந்த ஊடகம் இப்ப நம்ம ஊர்ல கூட பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கட்சியும் ஒரு ஊடகம் வச்சிருப்பாங்க. ஏதோ வந்து தேவையில்லாமலாம் வச்சிருக்கல. அவங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கு. அப்போ அவங்களுடைய கருத்தை பேசணும், பரப்பணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஊடகம் வேணும். அதே தான் என்ன பண்றாங்கன்னா, வெளிநாட்டு குழந்தைகளும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டிலையும் இப்ப சாதகமான சந்தை இருக்கக்கூடிய ஒரு நாடாகட்டும், இல்ல வந்து ஒரு மூலப்பொருள் இருக்கக்கூடிய நாட்டுல போய் என்ன பண்றதுன்னா, அவங்க நாட்டு ஊடகத்தை இறக்கி அங்க இருக்கக்கூடிய ஆட்களை வந்து வேலைக்கு வச்சு அவங்களுக்கு சாதகமான கருத்துக்களை பரப்புறது அப்படின்றத செய்யறாங்க. அப்போ நீங்க வந்து சீன ஊடகங்கள் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக பேசுது அப்படின்னா அது அப்படிதான் பேசும். வேற எப்படி பேசணும்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ ஒவ்வொரு நாட்டுல இருக்கிற ஊடகங்களும் அந்த நாட்டோட சார்பா நின்று எதிர்நாட்டுக்கு எதிராக தான் பேசக்கூடிய ஒரு ஊடகமா தான் இருக்கும். அப்போ எதிரி நாட்டு ஊடகங்களை நம்ம ஊர்ல அனுமதிக்கிறோமே, அது எது மாதிரி பேசணும்னு சொல்லி இங்க கேள்வி கேட்கணும், நம்ம சிந்திக்கணும். அப்போ நம்ம வந்து இன்னைக்கு வந்து நல்ல ஊடகம் அப்படின்னா CNN தான், இல்ல வந்து ஒரு BBC தான் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஒரு ஆழமான நம்பிக்கை. அதே மாதிரி உலகத்துல வேற யாருன்னா ஒரு உற்பத்தி செஞ்சு நம்ம ஊர்ல கூட கொடுத்தாங்கன்னா அது வந்து ரொம்ப உயர்வானது. நம்ம ஊர்ல ஏதாவது செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா தாழ்வானது அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குது. ஆனா இந்த மனநிலை எங்கேருந்து வந்தது? உண்மையிலே நம்ம வந்து அதனுடைய இப்ப எந்த ஒரு பொருள் நம்ம கையில கொடுத்தாலும் அதோட தரம் என்ன? அது எவ்வளவு தூரம் நீடிச்சு நிற்கும்? எவ்வளவு தூரம் நமக்கு பயனுள்ளதா இருக்கும்? அதோட விலை வந்து உயர்வா இருக்கா, கம்மியா இருக்கான்னு சொல்லி என்னைக்கா பார்த்திருக்கிறோமா? சீனா போனா அது வந்து ரொம்ப மட்டமானதா இருக்கும். எப்படி சொல்றோம்? நமக்கு தெரியாது. அப்படி யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, அதை நம்ம திருப்பி சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த மற்ற நாட்டு ஊடகங்கள் அப்படிங்கிறது ஒரு கருத்தை கட்டமைக்கிறது எவ்வளவு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்ப மற்ற நாட்டு ஊடகங்கள் நம்ம ஊர்ல வந்து சுதந்திரமா கருத்தை பரப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அது வந்து இந்தியாவுக்கு ஆதரவா எப்பயுமே கருத்து சொல்லுவாங்க அப்படின்னும், இல்ல வந்து உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் சமமா வச்சு சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. எந்தெந்த நாட்டு ஊடகங்கள் இங்க இயங்குதோ அந்த நாட்டுக்கு சாதகமாகவும் அந்த நாட்டோடைய நலனை முன்னிறுத்தி அது இயங்கும் அப்படி சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ அதன் அடிப்படையில சீனாவுடைய ஊடகங்கள் இப்படி சொல்லுது அப்படின்னா அது அப்படிதான் சொல்லும், வேற எப்படி மாத்தி சொல்லாதுன்றத நம்ம நினைவில் வச்சுக்கணும். அப்போ எந்த ஒரு ஊடக செய்தியை பார்த்தாலும் சரிதான், இவங்க யாரு, எப்படிப்பட்டவங்க, யார் சார்பா இவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. இதெல்லாம் செய்ய முடியுமா, எங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியுமான்னா வேற வழி இல்லை, பண்ணித்தான் ஆகணும். இல்லைன்னா தவறான செய்திக்கு அடிபட்டு கடைசியில நம்மளுடைய சொந்த நலனை வெளிக்கொடுக்கறது தான் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். மின்னம்பலம் நிகழ்வுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி. Radiance Eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.